ஆப்ஷன்னா 16,900. ஸோ இப்போ டார்கெட்ஸை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா ஒரு 75 rupees ரேஞ்சில் வாங்குறீங்க. அண்ட் இன்னைக்கு க்ளோசிங் அப்போது அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூக்லேயோ ஒரு லக்லேயோ எடுக்கல. இட் வாஸ் ஆல் ப்ரீ ரெக்கார்டட். ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு போன ஃப்ரைடே கொடுத்ததுக்கு இந்த ஃப்ரைடே நீங்கள் அதை எக்ஸாம்பிள் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஒன் மோர் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இயர் எண்டிங் மார்ச் 31st ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த மந்த் எல்லா கோர்சஸ்லேயே வந்து நம்ம Hi guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்கிட்ட ரொம்ப ஃபண்ட்ஸு கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ரிவ்யூ எல்லாம் ஓகே தான், பட் நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் ரைட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்யூச்சரில் நான் ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காரத்துக்கோ என்கிட்ட ஃபண்டு இல்லை, நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு query கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் மினிமல் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது, என்கிட்ட ஒரு 30,000 இருக்குது, 50,000 இருக்குது. ஸோ அதை வச்சு நான் எப்படி பண்ணலாம்? இப்போ நான் ஃப்யூச்சரில் போய் டேரெக்டாக ட்ரேட் பண்ணால் எனக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh மேலே தேவைப்படுது. இல்லை ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணனாலும் நான் எனக்கு மார்ஜின் பெனிஃபிட் யூஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் 80,000 இல்லை 1 lakh மேலே தான் யூஸ் ஆகுது. எனக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் நான் எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ண முடியும், எது எனக்கு ஃபீஸபிளாக இருக்கும்? ஏன்னா ஸ்டாக்ஸில் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன்னா எனக்கு ஸ்டாக்ஸ் இல்லைனா ஓரளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் வரும், என்னால் ரிட்டர்ன்ஸும் பார்க்க முடியாது, பட் ஐ எம் ரெடி டு டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க். அந்த ரிஸ்க் வச்சு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, அதுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன்னா, ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆப்ஷன் பையிங். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வென் இட் சேஸ் டு ஆப்ஷன் பையிங், ஸோ நிறைய பேருக்கு மைண்டில் என்னென்னா, ஸோ லிமிட்டட் ரிஸ்க் வித் அண்ட் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ஸ். வேற ஆப்ஷன் செல்லிங் வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் வித் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அது உண்மை தான். பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் ஹேஸ் அ ரிஸ்க் அண்ட் அ ப்ராஃபிட். அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோமோ, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ, அதில் தான் நம்மளோட ப்ராஃபிட்டும் லாஸஸும் அடங்கியிருக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுறதும் இல்லை எல்லா டைமும், ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே லாஸ் பண்ணுறதும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ட்ரேட். ஆப்ஷன் பையர்ஸும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லர்ஸும் லாஸ் பண்ணவும் முடியும். அதே டைமில் வைஸ் வர்சாவும் நடக்கும். ஆனால் என்னென்னா, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் அ ரைட் அப்ரோச் டு நோ ஹவு யூ ட்ரேட் தி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இட் ஹேஸ் அ குட் பொட்டென்ஷியல். இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கவங்க ஒரு மினிமல் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது என்னென்னா, ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிட்டு நம்ம பை பண்ணால் ஓகே மேலே வந்துடும், நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன் 100 ரூபாய் ஆகிடும், எல்லாம் ஓகே தான். ஆனால் எத்தனை வாட்டி ஆகும்? ஆனால் அதே டைமில் கரெக்டாக அனலைஸ் பண்ணி உள்ளே போய் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது ப்ராஃபிட்டபுளாக நமக்கு க்ளோஸ் பண்ண முடியும். சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும்னா, லாஸ்ட் வீக் நம்ம ரிவ்யூ கொடுத்துருந்தேன், நான் லாஸ்ட் ஃப்ரைடே கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ வந்து முதல்ல அந்த ரிவ்யூ ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்துட்டு அது இப்போ என்ன பண்ணியிருக்கலான்றதையும் காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள். ஸோ நமக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இது ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 16,800 இஸ் யோர் வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த 16,800 மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக நிஃப்டியில் பைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ மறுபடியும் ட்ரெண்ட் உங்களுக்கு பைட் அண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ப்ளஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாலும் கிளியராக தெரியும் நமக்கு, எல்லாமே ஒரே சிக்னல் தான். ஸோ 16,800 இஸ் யோர் க்ரூஷியல் பாயிண்ட் டு கோ ஃபார் அ பை. அது கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லையும் செல்லிங்லையும் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்க நிஃப்டி பண்ணலாம். சரி, இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன கிளியராக சொல்லியிருந்ததுன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் பண்ணாங்க தெரியல. பண்ணவங்க தே மேட் சம் குட் ப்ராஃபிட்ஸ். அதில் என்ன பண்ணியிருக்க முடியும், அந்த மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு, அதில் எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கலான்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் அந்த நான் சொன்ன லெவல்ஸே வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணியிருந்தா அதில் என்ன ஆப்ஷனை பை பண்ணியிருக்கலாம், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றது இப்போ பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி 50. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ இதில் இன்னும் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே நமக்கு என்னாச்சு, மார்க்கெட்டு
போன வாரம் ஃப்ரைடே பண்ணும்போது இதில் தான் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, மார்க்கெட் அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வரைக்கும் போக ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரைட், சரி. இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லைன் இந்த இடத்த பிரேக் ஆகும்போது என்ன பண்ணுங்கள், பை பண்ணிக்கலான்றது சொல்லியிருந்தேன் நான். 16,800 இந்த லெவலில் தான் வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் இல்லை, இந்த இடத்துல தான் கேண்டில் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு க்ளோஸ் ஆகியாச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஹேஸ் கிளியர்லி க்ளோஸ்ட். ஸோ இப்போ இது க்ளோஸ் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல ஒன்று அக்ரெசிவாக எடுக்கிறவங்க, அக்ரெசிவ் ட்ரேடர் இங்கேயே பை போயிருப்பாங்க. இப்போ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் கீழே வந்துட்ட பிறகு பை போயிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வெதர் வி ஆர் அன் அக்ரெசிவ் ட்ரேடர் ஆர் அ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ன்ட்டு. நெக்ஸ்ட் திங், இதில் எவ்வளோ பர்ஃபெக்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டரை இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயாச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன இருக்குது, உங்களுக்கு மேலே போயிருக்கு. யா, ஸோ இப்போ இதில் ஃபிப் லெவல் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இப்போ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறது. சரி, இப்போ கரெக்டாக ஃபிப் யூஸ் பண்ணனா எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கு தெரியுதா, எக்ஸாக்ட்லி 61.8%. அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியல. மார்க்கெட் உங்களுக்கு கீழே மேலே ஏறினது ப்ளஸ் நம்ம சொன்ன அந்த லெவலில் வந்து என்ன ஆகிடுச்சு இந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவை வந்து 16,800 மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு, பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் திருப்பி உங்களுக்கு என்ன இருக்குது, கரெக்ஷனும் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா எக்ஸாக்டாக 61% கரெக்ஷன் வந்த பிறகு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இங்கே பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குனால், இதுதான் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல இப்போ என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நவ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹாஸ் பிகம் அ சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பை பண்ணியிருந்தா, அது இல்லாமல் இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ இது நிறைய பேர் மேபி கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ கூட போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ திஸ் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்பின்னிங் டாப் நமக்கு. ஸோ எல்லாமே 618 சப்போர்ட் கிட்ட எல்லாமே ஃபார்ம் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபிப்போட பர்ஃபெக்ஷன் என்னென்னா, இது 618 கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போது பை எடுத்தாச்சு. இப்போ இதோட டார்கெட்ஸ் கூட பாருங்கள். ஸோ இதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிச்சு, செகண்ட் டார்கெட். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே போய் நின்று இருக்குது, தேர்ட் டார்கெட்டில் போய் இட் ஹாஸ் ஹிட் யுவர் டார்கெட்ஸ். தெரியுதா? ஸோ மார்க்கெட்டு நான் கொடுத்த லெவல்ஸில் நீங்கள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதும் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலும் கரெக்டாக எக்ஸாக்டாக இன்றைக்கி டேட்டில் என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட் ஹேஸ் ஹிட் யுவர் டார்கெட்ஸ். ஒருவேளை இந்த ட்ரேடை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணியிருந்தீங்க, இப்போ ஃப்யூச்சரில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபண்ட் இல்லை சார் என்கிட்ட அப்படின்னும் போது, இல்லை ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியலனாலும் இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கலான்னு பாருங்கள். இப்போது ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் நமக்கு என்றைக்கு அது க்ளோஸ் ஆச்சுன்னா 14th மார்ச்சில் தான் நமக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ 14th அன்றைக்கி நீங்கள் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆச்சுன்னு பாருங்கள். நமக்கு 14th யா இது 14th. ஸோ க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நம்ம 15th அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருப்போம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தது என்னென்னா 14th நமக்கு க்ளோஸ் வச்சிட்ட பிறகு 15th பை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15th தான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அன்றைக்கி எவ்வளோ லோ பார்த்தீங்கன்னா 52 rupees. ஸோ நம்ம 52 கூட வேணும் இல்லை, அன்றைக்கி க்ளோசிங்கில் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் 75 rupees. ஸோ என்ன கால் ஆப்ஷன்னா 16,900. ஸோ இப்போ டார்கெட்ஸை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோன்னா ஒரு 75 rupees ரேஞ்சில் வாங்குறீங்க. அண்ட் இன்னைக்கு க்ளோசிங் அப்போது அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 443 ஹை அண்ட் க்ளோசிங் வாஸ் 385 and 389. ஸோ ஒரு 4,900 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா the return would have been more than 22,000 rupees. இது ஆப்ஷன் பையிங்லேயும் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இல்லை கொஞ்சம் லாங்கர் ஸ்ட்ரைக், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக எடுக்கிறேன், எனக்கு 5,000 கூட நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, இப்போ ஒரு 50,000 இருக்குது, நான் 20 ட்ரேட்ஸ் பண்ணேன்னா ஒரு 2,500 தான் என்னோட ஒரு ட்ரேடோட ரிஸ்க். இல்லை 30,000 இருக்குது, நான் ஒரு 30 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறேன்னா per ட்ரேடுக்கு 1,000 rupees ரிஸ்க். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா இப்போ இது பாருங்களேன் 17,200 ஸ்ட்ரைக் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ 17,200 ஸ்ட்ரைக்கு ஆல்மோஸ்ட் என்ன ரேஞ்சில் கிடச்சிருக்கு 19 ருபீஸ். ஆனால் இன்றைக்கி எண்டில் இட் வாஸ் 146. ஸோ இட் ஹஸ் given a good amount of return. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 980 தான், வேறு டார்கெட் வாஸ் 7,345. ஆல்மோஸ்ட் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கு? 7 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்லேயும் பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் அந்த பொட்டென்ஷியல் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து எங்கே போக போகுது, எவ்வளோ தூரம் போக போகுதுன்றது தெரியாத தான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சேன், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ப்ளஸ் ஒரு ட்ரெண்டோ ஒரு ஃபிபனாச்சியும் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம கம்பைன் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரும்போது மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றதை முன்னாடியே நம்ம காமிச்சிடும். ஸோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த எக்ஸல் ஷீட் நான் காமிச்சது. ஸோ அப்போ இப்போ கிளியராக தெரியும் உங்களுக்கு, ஓகே இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃப்ளூக்லேயோ ஒரு லக்லேயோ எடுக்கல, இட் வாஸ் ஆல் ப்ரீ ரெக்கார்டட். ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு போன ஃப்ரைடே கொடுத்ததுக்கு இந்த ஃப்ரைடே நீங்கள் அதை எக்ஸாம்பிள் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அது என்னென்னா கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரியணும், அது ஒன்று தான். இது என்னென்னா அதே மாதிரி பொறுமையாக இருக்கவும் தெரியணும். இந்த மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்ன்றது இட் இஸ் வெரி இட்ஸ் பேஷன்ஃபுல் ப்ராசஸ். பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் அது என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக ப்ரீமியம்ஸ் கரைஞ்சிக்கிட்டே வரும்போது மாதிரி மக்களுக்கு என்ன ஆகிடும்னா பொறுமையை எழுந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் யூ ஹேவ் டு ஹோல்டு. ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கொக்கு எடுத்துக்கங்களேன், என்ன பண்ணோம், அது தண்ணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஒத்த காலில். இட் ஹேஸ் டு பேஷண்ட்லி வெயிட் தேர் ஃபார் அ லாங் டைம். என்னன்னா அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த ப்ரே வந்து கரெக்டாக அது கிட்ட அந்த வந்து நிற்கிற வரைக்கும் இட் டசன்ட் மூவ். இட் ஹேஸ் டு வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட். அது கரெக்டாக அதோட ஃபுட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட் டைமை பார்த்து அந்த இடத்துல அடிச்சிடும் அண்ட் இட் டேக்ஸ் தி ப்ரே. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் என்னென்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். அது ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் பேஷன்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஆப்ஷன் பையிங்லேயே நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸும் பண்ண முடியும். ஸோ இப்போது எல்லா வீக்குமே சரி ஓகே சார் நல்லா இருக்குது 1000 ருபீஸ் போட்டு எவ்ரி வீக் நான் 5,000 10,000 பண்ண போகிறேன்றதும் எவ்ரி வீக் இஸ் நாட் பாசிபிள், பட் இட் இஸ் பாசிபிள். பாசிபிளே இல்லைன்னு சொல்லலை, இட் இஸ் பாசிபிள். ஆனால் ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆப்ஷன் பையிங் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏன் ஆப்ஷன் பையிங் அந்த நடுவில் ஏன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலன்னா, உங்களுக்கே நீங்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லை மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, இந்த டைமில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது இட் வில் பி பெட்டர்ன்ட்டு. இப்போ ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்ட பிறகு நவ் இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஆப்ஷன் பையிங் ஆஸ் வெல். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லோ ரிஸ்க் வெரஸ் ப்ராபபிலிட்டி வில் பி வெரி ஹை. ஆனால் ஃபஸ்ட்டு திங் இஸ் மார்க்கெட் ஷுட் பி இன் அ ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ அதுக்கு தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷனை அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இன் திஸ். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த ட்ராயிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கல் நாலேஜாக சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து ட்ரெண்ட் லைன் போடு ஹெட் அண்ட் ஷோல்டர் போடும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணோன்றது எல்லாமே வி யூஸ் டு டீச் பீப்புள். 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்ம கரெக்டான என்ட்ரி வந்துச்சுன்னா ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் வீக் இது நடக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வி டீச் பீப்புள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பற்றி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ நமக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் எல்லா இடத்துலையும் நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் பிரான்ச்சஸ் வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் அதுக்கு வேணுனாலும் யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். அண்ட் ஆன்லைனும் வர முடியல எனக்கு டெய்லி ஸ்கெடியூல் இல்லைனாலும் வீக்கெண்ட் பிரான்ச்சஸ் எவ்ரி சாட்டர்டே வந்து நமக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இயர் எண்டிங் மார்ச் 31st ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த மந்த் எல்லா கோர்சஸ்லேயே வந்து நம்ம 10% டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் வில் பி வேலிட். ஸோ எவ்ரி கோர்சஸ் வில் பி 10% ஆஃப் இன் தி கோர்சஸ். அண்ட் அதே மாதிரி ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த காம்போ டீல் வந்து நம்ம ரொம்ப மாதமாக ஆல்மோஸ்ட் டிசம்பர்லேருந்து இந்த மார்ச்சோட வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 31st of March காம்போ டீலும் முடியுது.
அண்ட் இன்கேஸ் யாராவது அந்த காம்போ டீல்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மார்ச் 31st என்ரோல் பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் தட். ஏன்னா நார்மலாக வந்து நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் எல்லாமே ஃபீஸஸ் வேறு டிஃப்ரெண்ட். ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபீஸ்லேருந்து நம்ம காம்போ டீலில் வரும்போது இட் வாஸ் வெரி சீப்பர். ஆஃபர்ஸ் நிறையவே கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ அந்த ஆஃபர் எல்லாமே இந்த மார்ச் 31st க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் அதை அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த 31st அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ டீல்ஸ் ஆர் கோன் பி க்ளோஸ்ட். ஆஃபர்ஸ் வந்து முடிய போகுது இந்த 31st. ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் ஃப்ளோர் சப்போர்ட்டும் இப்போ ரெகுலராக கொடுத்துட்ருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த ஒரு நாள் நீங்கள் ரிவ்யூவில் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறது இல்லாமல், ஸோ ட்ரேடிங் ஃப்ளோரில் இது தான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து கம்பைன் பண்ணி எல்லாருமே ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே டைமில் ட்ரைனர்ஸோட சப்போர்ட்டாக இருக்கட்டும். இது இல்லாமல் நானும் ரெகுலராக வந்து இப்போ ட்ரேடிங் ஃப்ளோரில் வந்து ரெகுலர் விசிட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இப்போ என்ன ட்ரேட்ஸ் எடுக்கலாம், எல்லாத்தையும் உட்காந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஆஸ் அ டீமாக உட்காந்து ட்ரேட் பண்ணுறோம். அதனால தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் இப்போது ட்ரேடிங் ஃப்ளோரும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கிறதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.